எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் கேரளா ஃப்ளட். எல்லாத்துக்குமே தெரியும் கேரளா பீப்புள்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தங்க இடம் இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல், அவங்க பிஸ்னஸ் எல்லாம் போய் ரொம்ப ஃப்ளட்னால் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில் 2015 வருஷம் நம்மளும் கஷ்டப்பட்டிருக்கோம். நமக்கு எவ்வளவோ பேர் உதவி இருக்காங்க. ஸோ அப்போ தான் நமக்கே தெரிஞ்சது யாருமே முகம் தெரியாதவங்களுக்கு எந்த அளவுக்கு முன் வந்து உதவுறாங்க, எந்த அளவுக்கு வந்து மனிதத்தன்மை இருக்குது, ஜாதி மதம் வேறுபாடு எதுவுமே இல்லாமல் எல்லாத்துக்குமே மனுஷங்க எப்படி உதவுனாங்க, மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாமல் மிருகங்களை கூட எப்படி காப்பாற்றினாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போது நம்ம அந்த நன்றி கடனை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. கண்டிப்பாக அதை நம்ம செஞ்சே ஆகணும். எல்லாத்துக்குமே கண்டிப்பாக உதவணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் அதை எப்படி கொண்டு போய் சேர்த்துறது, இல்லை என்ன பண்ணுறது, எப்படி சேர்த்துனா அது உண்மையாக அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். என்ன உள்பட நானும் அப்படி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச இப்போ ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணுங்கள். விழித்தெழு அப்படிங்கிற ஒரு NGO இனிஷியேட்டிவோடு சேர்ந்து கலரி டீம் 2 பேரும் சேர்ந்து ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணி இங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் எல்லாத்துக்கிட்டையும் வந்து திங்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்க கேரள மக்களுக்காக. முருகன் கல்யாண மண்டபம் டி நகரில் உங்களால் முடிஞ்ச ஒரு டூத் பேஸ்ட், ப்ரஷ்ஷு, இல்லை ஒரு சானிட்டரி பேட்ஸு, டைப்பர்ஸு, உங்களால் முடிஞ்ச மெடிசன்ஸ், குழந்தைங்களுக்கு ஏதாவது தேவையானது, இல்லை வந்து ஒரு வாட்டர் கேன், வாட்டர் பாட்டில், ஏதோ ஒன்று, அதாவது இல்லை சாப்பிட்றதுக்கு வந்து வச்சு அவங்க சமைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சமையல் பொருட்கள், ஏதாவது ஒன்று உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கொண்டு போய் கொடுங்க. அது அவங்களுக்கு போய் சேரும். அண்ட் எல்லாருமே சீக்கிரமாக அவங்க இதுலேருந்து வெளியே வந்து அன்றாட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ப்ரே பண்ணிப்போம். தேங்க்யூ.